பகலறியான் திரை விமர்சனம். வெற்றி, அக்ஷயா கந்தமுதன், சாப்லின் பானு, சாய் தீனா, முருகன், வினுப்ரியா மற்றும் பலர் நடிப்புல, முருகன் இயக்கத்துல, விவேக் சரோ இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் பகலறியான். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். தந்தையை கொலை செய்துவிட்டு சிறை தண்டனை அனுபவித்த ஹீரோ வெற்றியும் ஹீரோயினி அக்ஷயா கந்தமுதனும் காதலிக்கிறார்கள். வெற்றி சிறை தண்டனை அனுபவித்தவர் என்பதால் அவருக்கு பெண் கொடுக்க அக்ஷயாவின் தந்தை மறுக்கிறார். ஆனால் வெற்றி இல்லாமல் தன்னால் வாழ முடியாது என்ற நிலையில் இருக்கும் அக்ஷயா வீட்டை விட்டு வெளியேறி வெற்றியை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்கிறார். அதன்படி அவர் தனது தந்தைக்கு தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறி வெற்றியுடன் பயணிக்கிறார். மறுபக்கம் ரவுடியான முருகன் வீட்டை விட்டு வெளியேறிய தனது தங்கையை தேடி அலைய அவரின் எதிரிகள் அவரது தங்கையை கடத்தி வைத்து அதன் மூலம் அவரை பழித்தீர்க்க முயற்சிக்கிறார்கள். ஒரு பக்கம் எதிரிகளை சமாளித்தவாறு தங்கையை முருகன் தேடிக்கொண்டிருக்க, மறுபக்கம் வெற்றி பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடத்தி வரும் நபரிடம் பணம் பெறுவதோடு அக்ஷயாவுக்கு தூக்க மாத்திரைகள் கொடுத்து அவரை மயக்க நிலைக்கு கொண்டு செல்ல முயற்சிக்கிறார். வெற்றியின் இத்தகைய செயலை அறிந்து கொண்டு அதிர்ச்சியடையும் அக்ஷயா என்ன செய்தார்? வெற்றி இப்படி செய்ய காரணம் என்ன? ஆபத்தில் இருக்கும் தங்கையை தேடி அலையும் முருகன் அவரை கண்டுபிடித்து காப்பாற்றினாரா ஆகிய கேள்விகளுக்கான விடைகளை பல திருப்பங்களுடன் சொல்வதே பகலறியான். ஹீரோவாக நடித்திருக்கும் வெற்றி வழக்கம் போல் இறுக்கமாகவே நடித்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு இந்த படத்திலும் எழுந்திருக்கிறது. இதற்கு காரணம் அவரல்ல, அவருக்கு கிடைக்கும் கதாபாத்திரம்தான். வெற்றி ஹீரோ என்றாலும் அவர் நல்லவரா கெட்டவரா என்ற கேள்வியோடு ரசிகர்கள் படம் பார்க்க வேண்டும் என்ற இயக்குனரின் சிந்தனையின் பெயரிலேயே அவரது கதாபாத்திரம் இறுக்கமாக அமைந்திருக்கிறது. அதனால்தான் வெற்றியும் இறுக்கமாகவே நடித்திருக்கிறார். சைலண்ட் என்ற கதாபாத்திரத்தில் படம் முழுவதும் வசனம் பேசாமல் நடித்திருக்கும் மற்றொரு ஹீரோ முருகன். ஹீரோ வெற்றிக்கு சவால் விடும் அளவுக்கு இறுக்கமாக நடித்திருக்கிறார். முதல் படம் என்ற அடையாளம் தெரியாதவாறு கதாபாத்திரத்திற்கு ஏற்ப நடித்திருப்பவர் கிளைமேக்ஸ் காட்சியில் தங்கை சென்டிமெண்ட் மூலம் ரசிகர்களை கண்கலங்க வைத்து விடுகிறார். ஹீரோயினியாக நடித்திருக்கும் அக்ஷயா கந்தமுதன் கொடுத்த வேலையை குறையில்லாமல் செய்திருக்கிறார். மற்றொரு ஹீரோயினியாக நடித்திருக்கும் வினுப்ரியா திரைக்கதையின் திருப்பமாக பயணப்பட்டிருக்கிறார். காமெடி வேடங்களில் நடித்து வந்த சாப்லின் பானு அதிரடியான வேடத்தில் அமர்கலப்படுத்தியிருக்கிறார். படம் முழுவதும் இரவு நேரத்தில் நடக்கிறது. ஆனால் அந்த உணர்வே ரசிகர்களிடம் ஏற்படாத வகையில் ஒளிப்பதிவாளர் அபிலேஷின் கேமரா சுழன்றிருக்கிறது. விவேக் சரோவின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் படத்திற்கு பலமாக பயணித்திருக்கிறது. படத்தொகுப்பாளர் குரு பிரதீப் படத்தின் திருப்பங்களை மிக நேர்த்தியாக தொகுத்து படத்தை சுவாரஸ்யமாக நகர்த்தி சென்றிருக்கிறார். படத்தின் மற்றொரு ஹீரோவாக நடித்திருக்கும் முருகன் கதை எழுதி இயக்கியிருக்கிறார். குறைந்த பட்ஜெட்டில் ஒரு சுவாரஸ்யமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானர் படத்தை கொடுக்க வேண்டும் என்ற அவரது முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு இரவில் நடக்கும் கதை, அதை எப்படி சுவாரஸ்யமாக சொல்ல வேண்டுமோ அதை இயக்குனர் முருகன் மிக சரியாக செய்திருக்கிறார். ஒரு பக்கம் வெற்றி அக்ஷயாவின் பயணம், மறுபக்கம் முருகனின் தங்கையை தேடும் பயணம். இவை இரண்டையும் பல திருப்பங்களுடன் ஒரே நேர்கோட்டில் சந்திக்க வைப்பதற்காக இயக்குனர் முருகன் மேற்கொண்ட யுக்திகளை சில இடங்களில் யூகிக்க முடிந்தாலும் பல இடங்களில் எதிர்பார்க்காத திருப்பங்களாக இருப்பதோடு ரசிகர்களை 2 மணி நேரம் அடுத்து என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் படம் பார்க்க வைக்கிறது. சில விஷயங்களை விரிவாக சொல்லப்படாதது உள்ளிட்ட சில குறைகள் படத்தில் இருந்தாலும் தேவையில்லாத விஷயங்களை திணிக்காமல் சொல்ல நினைத்ததை சுருக்கமாகவும் சுவாரஸ்யமாகவும் சொன்னதில் இயக்குனர் முருகன் வெற்றி பெற்றிருக்கிறார். மொத்தத்துல இந்த பகலறியான் படத்தை தாராளமாக பார்க்கலாம்.